எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டை சேர்ந்த 3 ஃபார்மர்ஸ் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறது அந்த கர்நாடகா ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ்னால அப்படிங்கிறதுக்கு அவங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அவங்கெல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இது நடந்தது சாம்ராஜ்நகர் டிஸ்ட்ரிக்டில் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டது. இது என்னென்னா பொலிட்டிக்கலாக இது ரொம்ப சர்க்கிளில் மிக வேகமாக பரவிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொலிட்டிக்கல் சர்க்கிளில் எதிரொலிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிஜேபி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டியூஸ்டே அன்னைக்கு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு சிஎம் ஜோசப் விஜய் அவர் இந்த நடுவில் அந்த கேட்டிருக்காருல்ல, அதை சிஎம்மாக என்டையர் ஸ்டேட்டுக்கு அவர் சிஎம்மா இல்லாட்டி பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு அவர் சிஎம்மா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணியிருக்காங்க. கர்நாடகா பிஜேபி சீஃபு பிஒய் விஜயேந்திரா அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிஎம் விஜய் கர்நாடகா சிஎம் டிகே சிவகுமாருக்கு எழுதியிருக்காரு. இந்த சாட்டர்டே இன்சிடெண்ட் பற்றி இந்த ஹன்னூரில் நடந்திருக்குல்ல, அந்த வேட்டையை போச்சர்ஸ்ன்னு சொல்லி அவங்கள ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதை பற்றி அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபும் காம்பன்சேஷனும் கொடுக்கணும்னு அந்த டிசீஸ்டு ஃபேமிலிஸ்க்குன்னு எழுதியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு, சுட்டி காமிச்சிருக்காரு. இதையும் கேட்டிருக்காரு. அதாவது அந்த சாயம் மத சாயம் பூசுறது அப்படிங்கிறது இந்த சாதி அப்படிங்கிறத சரியா அப்படிங்கிற மாதிரி டிசீஸ்டுக்கு சரியா அப்படின்னு கேட்டிருக்காரு விஜயேந்திரா அவர். பிஜேபி அண்ட் ஜேடி அவங்க ரேஸ் பண்ணியிருக்காங்க இந்த இஷ்யூ அசம்பிளியில் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது 1 crore காம்பன்சேஷனும் கவர்மெண்ட் ஜாப் அந்த மெம்பர் ஆஃப் ஈச் ஃபேமிலிக்கு 3 டிசீஸ் இதுக்கு மனிதாபிமான அடிப்படையில் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்கங்கிறத இது அசம்பிளியில் பேசப்பட்டிருக்கு. இந்த இஷ்யூ பற்றி இடையில டிகே சிவகுமார் அதாவது சிஎம் ஆஃப் கர்நாடகா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வார்ன் பண்ணியிருக்காரு, தமிழ்நாடு பொலிட்டீஷியன்ஸ் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது கர்நாடகாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்களுடைய ஓன் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸை அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சிஎம் விஜய் அந்த கில்லிங் ஆஃப் அந்த அந்தோனி சுவாமி, ஜான் ரோஸ் பீட்டர் அண்ட் குமார் அவங்களுடைய அந்த இதை அதை என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது கில்லிங் அப்படின்னு சொன்னதை கர்நாடகா கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு அந்த ஃபயரு அந்த ஆன்டி போச்சிங் ஆப்ரேஷனில் அப்படிங்கிறத அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த இஷ்யூ இப்போது தமிழ்நாட்டில் அசம்பிளியில் டியூஸ்டே அங்கே லெஜிஸ்லேட்டர்ஸ் டிமாண்ட் பண்ணுறாங்க, ஹை லெவல் ப்ரோப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நம்மளுடைய இதில் அசம்பிளிலையும் இதை பற்றி பேசியிருக்காங்க. கர்நாடகா என்ன இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 3 பேருமே ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வேட்டைக்காரர்கள் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் வெப்பன்ஸு, அனிமலுடைய மீட்டு, ரேஷன் அதெல்லாம் ரெக்கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கான ப்ரூஃபு எவிடன்ஸ் அதெல்லாம் இருக்கா என்ன ஏது அதெல்லாம் ஒன்றும் தெரியல. இப்போ இவங்க சொன்ன மாதிரி கர்நாடகா கவர்மெண்ட் அவங்களுக்கு பணமும் அப்புறம் கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது கொடுப்பாங்களா என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. இல்லாட்டி இந்த இஷ்யூ எஸ்கலேட் ஆகுமா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the all option and press the bell icon. Thank you.